ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35% வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நமக்கு டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இவங்கக்கிட்ட வாங்கும் போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயுஐ பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஆஃப்டர் ஐயுஐ எப்படி சிஸ்டர் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் வந்து ஐயுஐக்கு அப்புறம் நாங்கள் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஐயுஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஐயுஐ. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு நாள் வர சொல்லிவிட்டு அந்த எக்கு ரப்சர் ஆகிறதுக்கான இன்ஜெக்ஷன்லாம் போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறமா உங்களை வர சொல்லிவிட்டு உங்களோட ஹஸ்பண்டோட அந்த செமனை வந்து கலெக்ட் பண்ணி அதை வாஷ் பண்ணி அந்த செம்மனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீடலில் லோட் பண்ணி உங்களோட கர்ப்பப்பையில் வந்து அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐயுஐயோட ப்ராசஸ். இப்போது ஐயுஐ பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் வர டவுட் என்னென்னா எவ்வளோ நேரம் படுத்துருக்கணும், எப்போ யூரின் வந்து பாஸ் பண்ணணும், காரில் ட்ராவல் பண்ணலாமா பைக்கில் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்ற டவுட் இருக்கும். என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன பொசிஷனில் வந்து படுக்கணும், எப்போ குளிக்கணும் அப்படின்ற டவுட்டெல்லாம் நிறையவே உங்களுக்கு வந்து இருக்குது. அது ஒன்றுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஐயுஐ பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 15 to 30 minutes கிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக படுத்தே இருக்கணும். உங்களை வந்து அவங்களே சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் படுத்துருங்க, நாங்கள் சொல்லும் போது எழுந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்குமே நீங்கள் வந்து படுத்துருக்கலாம். அந்த 15 to 20 minutes நீங்கள் படுத்திருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் நிறைய வந்து ஓடும். என்னென்னவோ தாட்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். ஒன்று அது பாசிட்டிவ் தாட்ஸாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட் கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த 15 to 20 minutes நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிவிட்டு மனசை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஐயுஐ பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐயுஐ சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க ஐயுஐயோட சக்ஸஸ் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஐயுஐயோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15 to 20% தான் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து இருக்குது. ஐவிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா 50 to 60% சக்ஸஸ் ரேட் அப்படின்னும் போது ஐயுஐயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். இப்போது ஒரு 15 to 20 minutes படுத்துருந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து யூரின் பாஸ் பண்ண போல் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் யூரின் பாஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா தாராளமாக பாஸ் பண்ணலாம். அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் என்ன பயப்படுவீங்கன்னா உள்ளே வந்து வச்சு அந்த செமன் வந்து அப்படியே வெளியில் வந்துருமா சிஸ்டர் அப்படின்னு கேட்பீங்க. ஐயுஐ பண்ணால் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷ் பண்ண செமனை இன்சர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது நேச்சுரலாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செமன் லீக்கேஜ் பிரச்சனை வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மல். ஸோ அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயுஐ பண்ணி முடிஞ்ச ஒரு 20 minutes ஒரு 1 hour உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பயப்படணுமே தவிர செமன் லீக்கேஜுக்கெலாம் வந்து பயப்படாதீங்க. யூரின் பாஸ் பண்ணலாமான்னா தாராளமாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு பைக்கில் போகலாமா காரில் போகலாமா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பைக்கை வந்து அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. காரில் போங்க, இல்லைனா ஆட்டோவில் கூட நீங்கள் வந்து போகலாம். ஆட்டோவில் கூட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து சொல்லிவிடுங்க, ரொம்ப ஸ்லோவாக போங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண தேவை கிடையாது அவங்களுக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப வலியாக இருக்குது, இந்த மேடு பள்ளம்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து போங்க, ஸ்லோவாக
ஸ்லோவாக போங்கன்றதை மட்டும் உங்களுக்கு சொன்னால் போதும். நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்துக்கோங்க. அந்த டிரைவர்கிட்டையும் சொல்லிவிடுங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரோம், எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அவங்க வந்து ஸ்லோவாக போவாங்க. நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, லாங் ட்ராவல் வந்து பண்ணலாமா? அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாங் ட்ராவல் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பைக் ட்ரைவ் பண்ணுறது முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பைக்கில் ட்ராவல் பண்ணுறதே வேண்டாம். ஐயுஐ பண்ணதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் நார்மலாக இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளை வந்து நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். அப்படின்றதுனால முடிஞ்சளவுக்கு லாங் ட்ராவலையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பைக்கில் போகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி படுக்கணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்பீங்க. ஐயுஐ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க, இல்லைனா லெஃப்ட் சைடு வந்து படுத்துக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸ் ரேட்டை தரும். எவ்வளோ நாள் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. ரெஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1 நாள்லேருந்து 2 நாள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கலாம். அதாவது ஐயுஐ பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா, அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, மறுநாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மறுநாள்லேருந்து நார்மலாக நீங்கள் குக்கிங் பண்ணுறது அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம். பட் ஹெவி ஒர்க் அப்படின்றது பண்ணக்கூடாது. ஹெவி ஒர்க்னால் என்னென்னா, வீடை வந்து குனிஞ்சு பெருக்கிறது, வீட்டை மாப் போடுறது, பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி. அப்புறம் வெயிட் லிஃப்டிங்கு, ஸ்டெப்பு வந்து தினமும் ஏறி ஏறி போயிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் ஐட்டம் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. கொஞ்சம் நாளைக்கு வந்து நிறைய இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறது, நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக்கு, அப்புறம் நம்ம ரெஸ்ட் ரூமில் வைக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் அதெல்லாம் ஸ்மெல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது. ஐயுஐ பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கப்புறம் வந்து எப்போ நாங்கள் வந்து கார்ட் டெஸ்ட் பண்ணலாம், எப்போ ப்ளட் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. கார்ட் டெஸ்ட் நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எது பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயுஐ பண்ணதுலேருந்து 21 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து கார்ட் டெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ப்ளட் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். நிறைய பேர் கேட்பீங்க, ஆஃபீஸ்க்கெல்லாம் போகலாமா சிஸ்டர்? நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரணும், அந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னா தாராளமாக போயிட்டு வரலாம். பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்லோவாக நடக்க முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக நடந்துக்கோங்க. எல்லாமே பார்த்து இப்போ நீங்கள் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் உங்களை நீங்கள் எப்படி டேக் கேர் பண்ணிப்பீங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஐயுஐயும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸ்லோவாக தான் வந்து வாக் பண்ணணும், ஹெவி லிஃப்டிங் வந்து கூடாது. திடீர்னு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு மிஸ் ஆகிட போகுதுன்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஓடக்கூடாது. இந்த ரன்னிங்கு, அப்புறம் ஜாகிங், வாக்கிங் ஹெவியாக பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. ஆஃப்டர் ஐயுஐ நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் லைட்டாக வாக் பண்ணலாமே தவிர மற்றபடி ஹெவி வாக்கிங்கோ எக்ஸசைஸோ எதுவுமே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் வந்து தேவையும் கிடையாது ஆஃப்டர் ஐயுஐ. அதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்கன்னா, ஐயுஐ பண்ணதுக்கப்புறம் எப்போ வந்து பேபி வந்து இம்ப்ளான்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ் ஆகும். நம்ம அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் 21 டேஸ் கழித்து வந்து நம்ம வந்து கார்ட் டெஸ்ட் பண்ண சொல்கிறது, ப்ளட் டெஸ்ட் பண்ண சொல்கிறது. அந்த எக்கு வந்து ரப்ச்சர் ஆகி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டியூப்பில். அப்போது நம்ம அந்த செமனை வந்து இன்சர்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த செமன் போய் எக்கை ரீச் ஆகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 hour கிட்ட ஆகும், இல்லை 1 hourக்கு மேலே கூட ஆகலாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த டவுட்டே இது தான். ஐயுஐ பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செமன் வந்து கருமுட்டையை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட ஆகும், இல்லை 1.5 hours கூட ஆகலாம். பட் அது வந்து எக்கை வந்து ரீச் பண்ணிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம வந்து ஒரு 1 or 2 டே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 3rd டேலேருந்து நார்மல் ஒர்க் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஹெவி ஒர்க்கு, வெயிட் லிஃப்டிங்கு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஐயுஐ பண்ணி இத்தனை நாள் ஆகுது சிஸ்டர், எனக்கு வந்து வீட்டில் வந்து ரிலேட்டிவில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் நான் போய் அட்டன் பண்ணலாமா, ட்ராவல் பண்ணலாமா அப்படிலாம் கேட்குறீங்க. நம்ம ஐயுஐ பண்ணதே எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிக்காக தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷன் நடக்குது, நான் லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. மெயினாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவுட் சைட் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நமக்கே தெரியும் இல்லையா, இது வந்து அன்ஹெல்த்தி, இது நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற எல்லா ஃபுட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தினமும் நீங்கள் வந்து பால் குடிக்கலாம்.
2 டைம் பால் குடிக்கலாம், சர்க்கரை போடாமல் குடிக்கலாம். காஃபி, டீ அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நான்வெஜ் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக பார்த்து வீட்லேயே குக் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. அவுட் சைட்லேருந்து எதுவுமே வந்து வாங்கி சாப்பிடாதீங்க. மெயினாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஆயில் ஃபுட், ஸ்பைசி ஃபுட், ரொம்ப சால்ட்டியாக இருக்க ஃபுட்ஸை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ், பேக்கரி ஃபுட்ஸ், மைதா இருக்கிற ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு இதெல்லாம் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரெக்னென்சியில் வந்து ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்வீட்டு, மைதா ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட் சாப்பிடுங்க. நல்லா கீரைகள் வந்து எடுத்துக்கோங்க, சுண்டல் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நட்ஸ் எடுத்துக்கோங்க, ரைஸ் எடுத்துக்கலாமான்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எல்லாமே அளவாக எடுத்துக்கோங்க. இட்லி, தோசை எல்லாமே சாப்பிட்லாம். உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை, டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்றவங்க மட்டும் பார்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நார்மல். நான் ப்ரெக்னன்சிக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ப்ரெக்னன்சி மட்டும் தான் ஆகலை, ஆனால் மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றவங்க நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஒரு கப்பு ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிறைய பொரியல் சாப்பிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பொரியல் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து குழந்தைக்கு வந்து நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ஐயுஐ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க. இது நம்ம எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து எந்த இஷ்யூஸும் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எடுத்துக்கிறோம். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடியே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேபிக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதனால் கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் டெய்லி வந்து ஒரு வேளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வித் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கீரைகள் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்லாம் கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன கீரை பிடிக்குதோ அதை வந்து அழகாக நீங்கள் வந்து பொரியலாகவோ இல்லை வந்து சாம்பாராகவோ பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நாளைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரையை தவிர எல்லா கீரையும் எடுத்துக்கோங்க. ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது கூல்ட்ரிங்க்ஸ். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நல்லதே கிடையாது. நமக்குமே நல்லதில்லை, நம்ம குழந்தைக்குமே அது நல்லதில்லை. அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்க்குறோம், நம்ம ஒரு KFC போகிறோம், சிக்கன் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா சிக்கன் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன குடிக்கிறோம்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த கோக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று வந்து குடிக்கிறோம், அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக. அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஆஃப்டர் ப்ரெக்னன்சி கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். அது வந்து நமக்கும் நல்லதில்லை, பேபிக்குமே நல்லதில்லை. அப்புறம் நிறைய பேருக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பரோட்டா சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னும் போது பரோட்டா சாப்பிட்றதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரோட ஃபேவரெட் வந்து பார்த்திங்கன்னா பிக்கல். ஸோ ஊறுகாய்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஊறுகாய் நம்ம ப்ரெக்னன்சியில் வந்து சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை, உங்களுக்கு என்னைக்காவது ரொம்ப கிரேவிங், என்னால் முடியல, எனக்கு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் சிஸ்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் சாப்பிடுங்க. ரெகுலராக இந்த பிக்கல் வந்து எடுத்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிங்கனாலும் சரி, ஐயுஐயில் இருக்கீங்க, ஐயுஐ முடிஞ்சிடுச்சு, இல்லை ஐயுஐ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் சரி, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஐயுஐ பண்ணி சக்ஸஸ் ஆச்சு, ப்ரெக்னன்சியும் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா ஐயுஐயில் வந்து செமனை வாஷ் பண்ணி உள்ளே வைக்கிறாங்களே சிஸ்டர், அந்த எல்லா செமனும் வெளியில் வந்துடுமா, அப்படி வந்துட்டால் எனக்கு ஐயுஐ வந்து ஃபெயிலியர் ஆகிடுமா அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி நெகட்டிவாலாம் திங்க் பண்ணாதீங்க. உங்களோட செமன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது உங்கள் ஹஸ்பண்டோட செமனை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நீடலில் வந்து லோட் பண்ணிவிட்டு அந்த நீடலை வந்து உங்களோட கர்ப்பப்பைக்குள்ளே, அதாவது அந்த 2 டியூப் இருக்கு இல்லையா, அந்த 2 டியூபுக்கும் கொஞ்சம் கீழே வந்து அந்த செமனை வந்து அவங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த செமன் என்ன பண்ணும் அப்படின்னா ரைட் சைடு கொஞ்சமாக, லெஃப்ட் சைடு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா டிவைட் ஆகி ஸ்விம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எந்த பக்கம் வந்து எக்கு வந்து ரப்சர் ஆகி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பக்கம் போகிற அந்த ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கை வந்து கேட்ச் பண்ணி ஒட்டி வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பேபியை ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கில் வந்து கர்ப்பப்பைக்கு வந்து ஒட்டி வளர ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐயுஐ. ஸோ அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் கவலைப்படாமல் ஐயுஐ ப்ரொசீஜர் வந்து பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஹெல்த்தியாக சாப்பிடணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் நம்மளை வந்து நம்ம எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்க்கணும்.
அதை விட ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஐயுஐயுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் ட்ரெஸ் வாஷ் பண்ணலாமா, ஹெவி ஒர்க்ஸ்னால் வேறு ஏதாவது வீட்டு வேலை நிறையா இருக்கும் சிஸ்டர், நான் மட்டும் தான் இருக்கேன், அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பாசிட்டிவ்லாம் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக எதுவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த 3 மந்த்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெக்னென்சியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மந்த். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த 3 மாதம் வந்து கண்டிப்பாக உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான மந்த். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மந்த் மட்டும் எந்த ஹெவி ஒர்க்ஸும் பண்ணாமல் உங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். 4th மந்த்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் நான் அவாய்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. வெஜிடபிள்ஸில் வந்து நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் விளைஞ்ச அந்த வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோ, கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். பொட்டேட்டோ கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக ரெகுலராக எடுக்காமல் எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து நீங்கள் சாப்பிட்றது நல்லது. இல்லைனா அது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. பச்சையானா என்னென்னா குக் பண்ணாத சில பொருள். இப்போ வந்து நீங்கள் வந்து சுண்டல் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை வேக வச்சு நீங்கள் சாப்பிடும்போது அது ரொம்பவே ஹெல்த்தி ப்ரெக்னென்சியில் சரி. ஆனால் இதுவே நீங்கள் வேக வைக்காமல் முளை கட்டி சாப்பிட்றீங்க ப்ரெக்னென்சியில் அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பு. அந்த மாதிரி வந்து சாப்பிடாதீங்க. எல்லாமே நீங்கள் வந்து குக் பண்ணி தான் சாப்பிட்ணும். ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பாயிலெலாம் சாப்பிட்ருப்பீங்க. அந்த ஆஃப் பாயில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வேகாமல் இருக்கும், அதை சாப்பிடுவீங்க. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அப்படிலாம் நீங்கள் சாப்பிடவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வேக வச்ச முட்டை தினமும் 2 எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பப்பாயா, பைனாப்பிள், ஜாக் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிரேப்ஸும் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மாதம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து எடுத்துக்கோங்க. மேங்கோ வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. மேங்கோ வந்து எடுக்கலாம், பட் கொஞ்சம் நாளைக்கு வேணாம். ஒரு 3 மாதத்துக்கிட்ட வேணாம். மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் நீங்கள் சாப்பிடுங்க. 3 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து 1 பீஸ் 2 பீஸ் மேங்கோ சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆகும் அப்படின்னா மேங்கோ கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. மேங்கோஸ் நிறைய எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுகர் லெவலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் டயபெட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேங்கோஸ்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஐயுஐயில் ஃபாலோ பண்ணாவே போதும். ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் டயட் சார்ட் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஐவிஎஃப்க்கு, டயபெட்டிஸ்க்கு, தைராய்டுக்கு, பிசிஓஎஸ்க்கு, வெயிட் லாஸ்க்குலாம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் டயட் சார்ட்லேருந்து எல்லா டயட் சார்ட்டுமே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ₹50 இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.